வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சுக்கிர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பயிற்சி, ஆகஸ்ட் 2 சுக்கிர பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் 50-51 நாட்கள், சுக்கிரன் 28 நாட்கள். இது எப்படி இருக்கும் இந்த காலகட்டம்? இந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் உடனே வந்துடுறதுனால தான் நம்ம சேர்த்து போடுறோம். ஆமாம். இதில் என்ன அப்படின்னா, செவ்வாய் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 20/9 வரைக்கும் இருக்கார். அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் 50 நாளுக்கு மேலே இருக்கார் அவர். சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் தேதியிலிருந்து 29 தேதி, கிட்டத்தட்ட 28 நாட்கள் அவர் கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறார். ஏன் அப்படின்னா, கன்னி ராசி அப்படிங்கும்போது புதனோட வீடு. புதனோட வீட்டில் சுக்கிரனுக்கு அங்கே வேலையே கிடையாது. எப்போவுமே அறிவோடு இருக்கிற போது பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க எல்லாருமே. இப்போ படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கும்போது படிப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர பொழுதுபோக்கில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீச்சம் அடைகிறார் சுக்கிர பகவான். செவ்வாயும் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் பகை, மிதுன ராசி பகை வீட்டில் தான் இருக்க போகிறார். பட் அதை பற்றி பெரிய அளவில் இல்லை. ஏன்னா எந்தெந்த இடத்துல ஸ்தான பலமோ அதுக்குண்டான வேலைகள் கண்டிப்பாக நடக்கும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியும் செவ்வாய் பகவானோட பெயர்ச்சியும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி நமது ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதேமாரி எல்லா பதிவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் வாட்ஸ்அப்பில் வாங்க பேசலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? கும்பராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அந்த செவ்வாயோட பயிற்சி. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம். சுக்கிர பகவான் தான் பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், 4க்கு உரிய கிரகம். சனியோட பார்வையில், வக்ர சனியோட பார்வையில், இன்னொன்று செவ்வாயோட பார்வையில். செவ்வாயோட பயிற்சியும் இந்த சுக்கிரனோட பயிற்சி எப்படி இருக்கும் இந்த கும்பராசிக்கு? ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியாதுன்னு இருக்குது. 2ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கார். நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம், அந்த 7.5 சனியோட தாக்கம் கம்மியாகணும்லாம் சொல்லியிருக்கிறோம். ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த 7.5 சனி விடுதலை ஆகும்போதாவது ஏதாவது கொடுத்துட்டு போவாரா அப்படின்ட்டு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு இப்போ கூட நடக்கலாம் அந்த ஒரு நன்மை. இது எந்த நன்மையாக இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சிக்கும் சுக்கிர பயிற்சிக்கும்? இந்த செவ்வாய் பகவானின் பேச்சு இவர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு இந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்தார். 3-10 குடையவர் 4ஆம் இடத்துலேருந்து ரொம்ப விசேஷம்னு சொல்கிறது. ஆனால் சனியோட பார்வையை வாங்கிட்டு ஒரு தடை தாமதங்கள்லாம் இருந்தது. இப்போ அந்த சனியோட பார்வையை விட்டு விலகி இவர் அற்புதமாக 5ஆம் இடத்துக்கு வர்றார். 5ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம்தான், பரவாயில்லை, ஒன்றும் பெரிய பாதகம் கிடையாது. செவ்வாயால் ஒரு பெரிய கெடுபலன்கள்னு சொல்ல முடியாது. உத்தியோகம் விருத்தி அடையும், தொழில் வியாபாரம் விருத்தி அடையும், குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக இவங்க சில செலவுகளை செய்வாங்க. இவங்க சொந்த முயற்சி எடுத்து வெற்றி அடைவாங்க. இவங்களோட சொந்த முயற்சியில் இவங்களே யாரையும் நம்ப மாட்டாங்க, அப்படி எடுத்து செய்வாங்க. ஏன் அப்படின்னா இந்த கும்பராசிக்கே எப்பவும் ஒரு ஆளுமை உண்டு. எப்படின்னா முன்னேறணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது. நீங்கள் கேட்கலாம், இப்போ மற்ற ராசிக்காரங்களாம் ஏமாற்றுவாங்களான்னு. கிடையாது. பட் கும்பராசிக்கு ஒரு சின்ன இது என்னென்னா, யாரையும் ஏமாற்றக்கூடாது, நம்ம உழைக்கணும், அந்த காசு வரணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய. ஏன்னா 2ஆம் இடம் குரு. அப்போ அந்த ஒரு தாட் அவங்களுக்கு இருக்கும். அந்த வகையில் செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு வர்றது பரவாயில்லை. முக்கியமாக இந்த வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அற்புதமாக நடக்கும். டக்குன்னு அந்த மராமத்து செலவு இதெல்லாம் அற்புதமாக சந்தோஷமாக செய்வாங்க. அதேமாதிரி நிறைய பேருக்கு படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல படிப்பு வரும். இப்போ ரொம்ப சோம்பி கிடந்தவங்க கூட நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் இவங்களுக்கு நிறைய நடக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகள் இல்லைன்னா ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சியில் கிடைக்கும். அடுத்தபடியாக சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. சுக்கிர பகவான் எங்கே நீச்சமடைகிறார்? அஷ்டம ராசியில் தான் நீச்சமடைகிறார். யார்? 4-9 குடையவர் சுகாதிபதி பாக்யாதிபதி 8ஆம் இடத்துல நீச்சமடைகிறார். ஸோ அஷ்டம ராசியில் மறையிறார் அப்படிங்கிறது, நீச்சமடைகிறாருங்கிறது நல்லது தான். என்ன ஒன்று, 4ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி
அப்போ பாக்கியங்களை அனுபவிக்கிறதுல ஒரு சில தடைகள் இருக்கலாம். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வந்தாலே போகிறோம். மற்றபடி 4ஆம் இடம் அப்படிங்கும்போது வீடு, மனை, வாகனம், தாயார் இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் செவ்வாய் வந்து 4ஆம் இடத்தை விட்டு 5ஆம் இடத்துக்கு வருது, இந்த கஷ்டங்களை போக்கும். ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா விஷயத்துலையுமே. அதான் தொழில், வியாபாரம் சொன்னேன், உத்தியோகம் எல்லாமே. பட் இந்த இடத்துல என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது புதிய தொழில் தொடங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சார் நீங்கள் சொல்ல மாதிரி இப்போ சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நீ புதுசாக தொழில் தொடங்காத அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ரைட். அப்போ அந்த 2.5 வருஷம் அவங்க தொழிலே பண்ணாமல் இருந்தால் எப்படி பண்ணுறது? ஒன்று. அடுத்தபடியாக அதே சனி பகவான் அடுத்து எங்கே போகிறார்? 3ஆம் இடம் நீச்சம் அடைகிறார். ஒன்றும் செய்யாதப்பா, 2.5 வருஷம் சும்மா இரு, சரி 5 வருஷம் ஓடி போச்சா. அடுத்து 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனிப்பா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத, தொழில் பண்ணாத, ரைட்டு, 2.5 வருஷம் ஓடி போச்சா. எப்போ தான் பண்ணுறது? அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா சனி பகவான் கரெக்டாக வேலையை செய்வார், இவங்க வேலையை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் இவங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் கூட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவர் வக்கரமாக இருக்கார். 7 முடிய போகிறது, ஆனால் வக்கரம் அடைகிறது சனி இவங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வை கொடுப்பார். எப்போவுமே வக்கரம் அடைஞ்ச சனி அதை தான் பண்ணுவார். அவர் 2ஆம் இடத்துல இருக்கும்போது தான் பொருளாதாரத்தில் நெருக்கடிகளை கொடுப்பார். ஆனாலும் குருவோட பார்வை கிடைக்கிறது. ஸோ பொருளாதாரம் இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும். அதேமாரி குடும்பமும் நல்லபடியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். என்ன சுக்கிரன் மட்டும் கொஞ்சம் நீஷ்டம் அடைகிறார், அது 8ஆம் இடம் அப்படிங்கிறனால கவலைப்பட வேண்டிய அவசியம் அவ்வளோவா கிடையாது. கும்பராசிக்கு திருமணத்துக்கு உண்டான காலமாக நிறைய பேருக்கு திருமண பிரச்சனைகள் இருக்குது. கணவன் மனைக்குள்ளே இருக்குது, பிரிஞ்சிருக்காங்க, இல்லைனா 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. அதுலேயும் அந்த புதன் தசையில் இருக்கிறவங்க தான் நிறைய பேருக்கு வந்து செகண்ட் மேரேஜ் எல்லாம் நிறைய பிரச்சனையாக இருக்குது. செகண்ட் மேரேஜில் முதல் மேரேஜ் வந்து பிரச்சனையாக இருக்குது, செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த செகண்ட் மேரேஜே எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்விகள் இருக்குது அவங்களுக்கு. இன்னொன்று வேலை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா 4ஆம் அதிபதி தான் நீசமாகிற சுக்கிரன். வேலையில் பிரச்சனை இருக்கிறவங்களும், இந்த சனி தசையில் பின்னாடி இருக்கிறவங்க, புதன் தசையில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த சுக்கிரன் செவ்வாய் பயிற்சிக்கு? இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஃபேவரபிள்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட்ல ஒரு சின்னதாக சொன்னீங்க. இப்போ 5ஆம் இடம்ங்கிறது ஒன்றும் பெரிய பாதகமான இடத்துக்கு அவர் போகல, ஆனால் பகையாளி வீட்டுக்கு தான் போகிறார். அது ஒன்றும் பெரிய இதில் நட்சத்திர சஞ்சாரம் நல்லா தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பெரிய பாதகம் செவ்வாயால் கிடையாது. ஆனால் சுக்கிரனும் எங்கே நீச்சம் அடைகிறார்? அஷ்டம ராசியில் தான், 8ஆம் இடத்துல எதிர்பாராத லாபம் கிடைக்கும் இவர்களுக்கு. நினைக்கவே மாட்டாங்க, திடீர்னு இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து குமியும். இவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க, திடீர்னு ஃபாரின்லேருந்து ஒரு 4-5 ஆர்டர் வரும், ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று 2ஆம் இடத்துல சனி இருக்கார், அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. ஆனால் அவரும் வக்கரம் இல்லை இருக்கார், குருவோட பார்வையும் வாங்குறார். ஸோ பிரச்சனை இல்லை. 8ஆம் இடத்துல இந்த செவ்வாயோட பார்வையும் விழுது, சனியோட பார்வையும் விழுந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய பாதகங்கள் இவங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. கடன் சுமையும் குறைஞ்சிடும். கடன் இருந்தது அப்படின்னாலே கடன் சுமையும் ஓரளவுக்கு ஒரு வருமானம் வரும், கடன் அடைச்சிடுவாங்க. ஒன்றும் பெரிய இது இல்லை. ஏன் அப்படின்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கார். குரு 6ஆம் இடத்துல வந்ததுலேருந்தே கொஞ்சம் டென்ஷன் இருக்குது உங்களுக்கு. எதில்? உத்தியோகத்தில் வேலை பளு, அது டென்ஷன் தான். ஆனால் வேலை செஞ்சால் வருமானம். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்குது. கடன் சுமையும் குறையும் குருவோட இடத்துல. ஏன்னா குரு இருந்துக்கிட்டு அவர் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால வருமானமும் வந்துட்டு இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடம் அப்படின்னாலும் 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஸோ நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்குது. ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல நீச்சம் அப்படிங்கிறனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லிட்டீங்க. ஆமாம். அந்த பொருளாதார ரீதியாகவும் சொல்லிட்டீங்க. ஆமாம். இந்த சனி 2ஆம் இடத்துல இருந்து பாடாப்படுத்திட்டு வரார். ஆமாம். மன நிம்மதி இல்லை. கரெக்ட். நிறைய பேருக்கு வந்து மன உளைச்சல் அதிகமாக இருக்குது. ஏன்னா 7 சனி ஜென்ம சனியில் கூட நிறைய பேர் தாங்கிட்டாங்க. இப்போ 2ஆம் இடத்துல சனி வந்த பிறகு, ஏன்னா சொந்த நட்சத்திரம் சனியோட நட்சத்திரத்தில் இருக்காரு, புதனோட நட்சத்திரம், 8ஆம் அதிபதியோட நட்சத்திரம் அது. இது மாதிரி அந்த நட்சத்திரத்தில் போகும்போது இப்போ வக்கரமாக இருக்கார் இல்லையா, நிறைய மன உளைச்சல்கள்ல இருக்கிறாங்க கும்பராசி. இப்போ செவ்வாய் பயிற்சின்றோம், சுக்கிர பயிற்சின்றோம், எந்த பயிற்சியாக இருந்தாலும் சரி, குரு பார்வை இல்லை கும்பராசிக்கு, மன நிம்மதி கிடைக்குமா? மன அமைதிக்கு உண்டான வழி கண்டிப்பாக ரொம்ப அற்புதமான கேள்வி. ஏன்னா எல்லாமே ஒரு இடக்குமடக்கான இடத்துல தான் இருக்காங்க எல்லா கிரகங்களும். பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல சனி, ஆனால் ஒரே ஒரு இது வக்ரம். ஜென்மராசியில் ராகு, இன்னும் 5ஆம் இடத்துல செவ்வாய். பரவாயில்ல, 4 விட்டு 5 போனது ரொம்ப நல்லது, அதுதான் பெரிய பாக்கியம். 6ஆம் இடத்துல குரு,
யார் 2-11 கூடையவன்னு இதில் தான் உட்காந்துட்டு இருக்கார் 6ஆம் இடத்துல. சுக்கிரன் வேற நீச்சம். இவ்வளோ இது சரி. கேது பார்த்தீங்கன்னாலும் அவரும் அப்படி தான் இருக்கார் 7ஆம் இடம். ஸோ எல்லாமே வந்து இவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னாலும் குருவோட பார்வை இவங்களுக்கு பலமாக இருக்கும். 10ஆம் இடத்தை பார்த்தாலே தொழில் விருத்தி உண்டு. குருவோட பார்வைக்கு என்றைக்குமே பலம் உண்டு. அவர் ஸ்தான பலம் இல்லைனாலும் பார்வையால் இவங்க சமாளிப்பாங்க. அடுத்தபடியாக 12ஆம் இடத்தை பார்க்குறது. ஸோ திருமண யோகம் கைகூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா சுப விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுப கிரகம் பார்க்குறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். எல்லாமே சுப விரயம். மருத்துவ செலவு இருக்காது, ஏன்னா அது அசுப விரயம். ஆனால் சுப கிரகம் தான் பார்க்குறது. ஸோ சுப விரயம் இவங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடம் சனி பகவான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இப்போ இல்லை. ஏன் அப்படின்னா வக்கரத்தில் இருக்கார், குருவோட பார்வையும் வாங்குறார். அது ஒன்று. 2வது, இந்த 8ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் அப்படின்னாலும் செவ்வாயோட பார்வையும் விழுது, சனியோட பார்வையும் விழுது. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எதிர்பாராத வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு பெரிய மாறுதல் கண்டிப்பாக கிடைக்காது. எவ்வளவு கிரகங்கள் எப்படி இருந்தாலும் குருவின் பார்வை பலத்தால் இவங்க சமாளிப்பாங்க. 2வது, கும்பராசியை பற்றியே கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவங்க வந்து அதிரடியாக சில வேலைகளை செய்வாங்க. அப்போ குருவும் பார்வையோடு இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. பரிகாரம் அப்படிங்கும்போதே கும்பராசிக்கும் அதான் சொல்லுவேன் நான், மாற்றுத்திறனாளிக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஏன்னா ராசிநாதன் சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்துல வக்கரத்தில் வேறு இருக்கார். கொஞ்சம் பண்ணுறது நல்லது மாற்றுத்திறனாளிக்கு. அதே மாதிரி இவங்க வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்துல நீச்சம் அப்படின்னாலே கொஞ்சம் இதுதான். அப்போ இந்த பெருமாளை வழிபாடு பண்ணுறது, அதே ஏன்னா கன்னிராசியில் தான் நீச்சம் அடைகிறார். ஸோ பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். துளசி மாலை கொண்டு முடிஞ்ச ஒரு அர்ச்சனை பண்ண வந்து ரொம்ப நல்லது. அது எப்போ பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக புதன்கிழமை பண்ணலாம், இல்லைன்னா சனிக்கிழமை பண்ணலாம், ரொம்ப விசேஷம். ஸோ இது பண்ணினாலே இந்த கும்பராசி நேயர்களுக்கு செவ்வாய் பகவானின் பெயர்ச்சியும் சுக்கிர பகவானின் பெயர்ச்சியும் நீச்சமடைந்தாலும் அதி அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.